உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல செல்லிங் வீக்காக வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மந்த்லி கேனில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்போ பிளான் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் கீழே வந்தால் பையிங் போக வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் திரும்ப செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு. பட் வந்து வீக்லி கேனில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ணிச்சு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் க்ளோசிங் வச்சிச்சு. ஸோ வந்து இந்த மேலே வந்து இன்வெர்டர் ஹேமர் டைப்பில் வந்து க்ளோசிங் வைக்கும் போதே என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா பையர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கும். அப்படின்னா இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா மறுபடியும் வந்து இந்த லெவலில் பிரேக்கர் கொடுத்து நல்லா ஷார்ப்பாக கீழே வந்துச்சு. கீழே வரும்போது நம்ம தெளிவாக வந்து ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், எக்கான கொண்டு 23,000 to 22,900 லெவலை வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் போகக்கூடாது, இமீடியட்டாக இங்கே வந்து யூ டர்ன் பண்ணணும். பட் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பையிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரும்பவும் வந்து இப்போ பையிங் இப்போ ஷார்ப்பாக இங்கே வரும்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ வந்து எந்த ஜோனில் வந்து நமக்கு வந்து திரும்பவும் கிராஸ் பண்ணிச்சுன்னா பையிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இதுக்கெலாம் நீங்கள் இன்வெஸ்டிங் பிளான் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன நடந்தால் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இப்போதைக்கு வந்து ஷார்ப்பாக வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனுச்சோ இங்கேருந்து எவ்வளோ மேலே போயிருக்கோ அதில் 50% கீழே வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வச்சிருச்சு. ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து இப்போ டைரெக்டா ஓப்பனிங்கை வச்சு தான் அடுத்த இம்பார்ட்டன்ட் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து டைரெக்டா வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒன்னொரு கண்டில் போயிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து டைரெக்டா வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து மண்டேல இருந்து கொஞ்சம் வந்து அடுத்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலை வந்து எக்காரணம் கொண்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண விடாது. ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் யூ டர்ன் பண்ணி திரும்ப அப்படியே மேலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை குளோபல் நியூஸ் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா இமீடியட்டாக பையிங் தான் வரும். ஸோ பையிங் வந்தாலும் திரும்ப மேலே போயிட்டு திரும்ப எந்த ஏரியாவில் இருந்து வந்தாலும் திரும்ப செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல ரெண்டு விஷயத்த தெளிவாக கவனிக்கணும். ஏன்னா இப்போ செல்லிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நடந்திருக்கனால நம்ம ஆல்ரெடி வந்து என்ன லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த 23,600 லெவலை எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் வந்து கிளியர் கட்டாக பையிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்து வச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. ஸோ அதே நீங்கள் வந்து கீழே வந்துச்சு அப்போ வந்து 23,200 to 150 லெவலுக்குள்ள வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 150 லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு, 2 டைம் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஹோல்டு பண்ணிச்சு. திரும்ப அது எப்போ பிரேக் அவுட் பண்ணிச்சோ அங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் உள்ள கேப் அப் ஓப்பன் ஆனாலும் திரும்ப செல்ல ட்ரை பண்ணாங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே போணுச்சுன்னா இந்த 23,150 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப இங்கே போணுச்சுன்னா திரும்ப வந்து செல்லர் வந்து இங்கேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுக்கு. இதுக்கப்புறம் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே தேணும்னா மார்க்கெட் வந்து இந்த 23,370 மேலே போய் க்ளோசிங் வைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் பையிங் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஸோ இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணாத வரைக்கும் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு லாங்கில் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கான பிளான் வந்து கிடையாது. முன்னாடி வந்து 23,600 வச்சுருந்தோம். ஸோ இதை தாண்டினா நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒரு அடுத்த லெவல் இப்போ இது ரொம்ப லாங்கில் இருக்கு, இவ்வளோ தூரம் இறங்கும்போது அடுத்த ஒரு லெவல் கேட்ச் பண்ண வாட்டமாகணும் அப்படின்னா இந்த 350 to 400 இந்த ஜோனை வந்து கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோசிங் வைக்கட்டும், அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஜோனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திரும்பவும் வந்து ஒருவேளை மண்டே வந்து டைரெக்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு நிறையா இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இமீடியட்டாக வந்து பையை ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு. ஸோ மேலே கொண்டு போனாலும் இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஏரியா வந்து கிடைச்சிருச்சு. இப்போ வந்து முன்னாடி வந்து பையருக்கான ஸ்கோப் அதிகமாக இருந்துச்சு, இப்போ செல்லருக்கான அதிகமான ஸ்கோப் இருக்குது. இப்போ பையர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இப்போ பையரோட ஜோனை வந்து நீங்கள் எதெல்லாம் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம 900 லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அடுத்த லெவலில் எது இருக்கும் அப்படின்னா இந்த 700 லெவல் இருக்கும். சரிங்களா? அதையும் தாண்டி கீழே வந்தீங்கன்னா இந்த 600. ஸோ வந்து இந்த லெவலில் வந்து என்னன்னா பையர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த 350 லெவல். ஸோ இந்த ஜோன்லலாம் மறுபடியும் கீழே வரும்போது பையர் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதோட கண்டினியூட்டி இனிமேல் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
ஸோ கம்பேரிட்டிவ் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு அந்த ஏரியாவில், அதை வந்து நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்த இடம் வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் வந்து பையிங் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சால் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம லைன் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுருந்தோம் போன வாரமே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு, மறுபடியும் நியர்பை இந்த ட்ரெண்ட் லைன் ஜோனுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ திரும்பவும் இங்கே வந்துருச்சு அப்படின்னா கண்டினியூட்டி திரும்பவும் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றும் கேப் ஓப்பன் ஆனால் தான் மண்டே வந்து கொஞ்சம் இந்த ஏரியா சஸ்டன் ஆகி இந்த 22,900 வந்து இம்பார்ட்டான லெவலாக இருக்குங்க. நம்ம போன வாரமேலேருந்து இந்த லெவலை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ திரும்பவும் வந்து இல்லை கேப் டவுனே டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன பையிங் நடக்கும். இம்மீடியட்டாக செல்லர் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த பையிங்கான ஜோன்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் வரும்போது இங்கேருந்து ஒவ்வொரு டைமும் வந்து பையிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் பையிங் ஜோன் நம்ம எதை எக்ஸ் பண்ணலாம்னா 350 லெவல் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த லெவலில் தாண்டினா தான் நம்ம வந்து அடுத்து பையிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி மேலே போணுச்சு. நம்ம போன வாரமே பார்த்துருந்தோம். மேலே போணுச்சு, மேலே போய் இந்த இடத்த வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட பிரேக் அவுட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு. பட் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா, இந்த 52,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா திரும்ப பையிங் சைடு போயிடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எக்காரணம் பண்ணும் 50,800 இந்த லெவல் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 50,800 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரக்கூடாது. இதை தாண்டி ஒன்ஸ் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ பையிங் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே ட்ரேட் எடுத்தவங்களுக்கு இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஜோன் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஜோன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த ஜோனை எப்போ அடிக்குதோ அப்போ ஒரு நல்ல ஃபால் வந்து மார்க்கெட்டில் இங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி மார்க்கெட் மேலே போகவே இல்லை, அப்படியே டைரெக்டாக வந்து இந்த இடத்த அடித்தாலும் திரும்ப இங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறையா இருக்குது. இப்போதைக்கு பையிங்கை பொறுத்த வரைக்கும் 52,000 லெவலில் வந்து கிராஸ் பண்ணி போனோம். இப்போ செல்லிங்னா 50,800 லெவலில் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கீழே செல்லிங் சைடு வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே இடத்துல ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ என்னன்னா கம்பேரிட்டிவ் பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி கம்பேர் பண்ணும் நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட்டிங் வந்து நிஃப்டி வந்து இன்னும் அவ்வளோ கொடுக்கல. ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போகணும்னு நினைச்சாலும் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நிஃப்டியில் அனலைஸ் பண்ண மாதிரி நிஃப்டி நம்ம கொடுத்த லெவலுக்கு பையிங் சீடு போகுது. பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து நம்ம பையிங்கான ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லை அங்கே நம்ம கொடுத்த லெவலெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லது. ஏன்னா இங்கேருந்து திரும்ப எந்த நேரத்தில் வந்தாலும் திரும்ப கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பையிங் வராமல் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ட்ரேட் வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டு தான் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் சென்செக்ஸும். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ரெண்டும் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நமக்கு என்ன லெவல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ நல்லாவே கீழே இங்கே வந்துருச்சு. ஸோ இதோட கண்டினியூட்டி என்னன்னா திரும்பவும் வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப இந்த வாரம் வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி டைரெக்டாக மார்க்கெட் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க 74,500 இந்த ஜோன் வரைக்கும் ஒரு வேறு மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து பையாக ட்ரை பண்ணி மேலே கொண்டு போய் ஒரு கிரீன் கேண்டிலாக க்ளோசிங் வச்சுட்டு திரும்ப அதை பிரேக் அவுட் போட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 76,700 லெவலாக கிராஸ் பண்ணாமல் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடையாது. ஸோ இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுக்கும் போது இப்போதைக்கு செல்லிங்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து இந்த நிஃப்டியில் வந்து காமிச்சிருந்தேன் பாருங்க. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த லெவல் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும்.
இந்த இடத்துல பாருங்க 1 to 3 டேஸாக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒருவேளை ஆனாலும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதுன்னா இது ரொம்ப ப்ரெஸ்ஸாக ஒரு ரெஸ்டிங். ஸோ இந்த ஜோனுக்கு எப்போ வந்தாலும் நல்லா செல்லிங்க்கான ஒரு வாய்ப்பு நல்லா ட்ரை பண்ணலாங்க. இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துட்டு திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும்னா திரும்ப போய் வெயிட் பண்ணி தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும். ஸோ இந்த இடத்துல செல்லிங் திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா பையிங் போச்சுன்னா பயப்பட வேணாம், வெயிட் பண்ணலாம். ஒரு 1 or 2 days கழிச்சு கூட இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த இன்னொரு நாள் கழிச்சு இன்னொரு க்ரீன் கேண்டில் இந்த ஏரியா வந்து ரீச் ஆகுது அப்படின்னா திரும்ப இங்கேருந்து திரும்ப ஷார்ப்பாக செல்லிங் வந்து மார்க்கெட் கீழே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பையிங்க்கு நம்ம கொடுத்த ஜோனை வந்து கிராஸ் பண்ணாமல் பையிங் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. 23,350, 23,600 இந்த லெவலில் தாண்டாமல் பையிங்க்கான வாய்ப்பை வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய குளோபல் நியூஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கனால நம்ம ஆல்ரெடி நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் லெவல் வந்து குறிப்பிட்ட லெவல் கொடுத்து அந்த லெவல் வந்து கணக்கு ஒன்று கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட்டும் அந்த லெவலெல்லாம் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படின்னா மார்க்கெட்டு வீக்காக இருக்குன்னு அர்த்தம், பையரோட ஸ்ட்ராங் வந்து திரும்பவும் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து மறுபடியும் செல்லிங் கொஞ்சம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பையர் வந்து நம்ம கொடுக்குற லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா, அடுத்து மேலே போகிறாங்களா, அதை வச்சு நம்ம அடுத்து வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் சைடு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் வந்தனால அடுத்தடுத்து வந்து பையிங்கான சப்போர்ட் ஜோன்ல வந்து அடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த 74,500 ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். அடுத்து வந்து நீங்க முதல்ல மண்டே எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ட்ரேட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு டைரக்டா கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கோங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆனோன்னா இமீடியட்டா என்ன ஆகும்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் வரும். ஒரு கீழே வந்துட்டு மறுபடியும் பையர் மேலே ட்ரை பண்ணுவாங்க, அகைன் திரும்ப ஃபெயில் ஆகும். மறுபடியும் வந்து இந்த லெவலெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ட்ரேடிங் திங்கள் செவ்வாய் அந்த நேரில் இது மாதிரி அமைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பையிங்கான மூமெண்ட் போகும். போயிட்டு நான் ஆல்ரெடி லெவல் இருக்க பார்த்தீங்களா, ஸோ இந்த 76,000 இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா திரும்ப இங்கேருந்து செல்லர் வந்து ஆக்டிவ் ஆகி மார்க்கெட்டை மறுபடியும் கீழே கொண்டு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.